திருச்சி மாவட்டம் முசிறியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ செல்வராஜன் ஹோட்டல் திறப்பு விழாவிற்காக அலங்கார மின்விளக்கு அமைத்துக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஐடிஐ மாணவரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரேசன் வழங்க கேட்கலாம். சுந்தரேசன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். நிச்சயமாக திருச்சி மாவட்டம் முசிறியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் புதிய ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி கட்டியுள்ளார். இதன் திறப்பு விழா நாளை 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த திறப்பு விழாவிற்காக கட்டடத்தில் மின் விளக்குகள் அலங்கரிக்கும் பணிகள் நேற்று நடைபெற்றது. முசிறி அருகே உள்ள பைத்தாம்பாறை கிராமத்தைச் சேர்ந்த 2ஆம் ஆண்டு படித்து வரும் கருணா புதிய கட்டிடத்தின் மாடியில் நின்று மின் விளக்குகளை பொறுத்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாரா விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் நிலை தடுமாறி கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்ததில் பலத்த காயத்துடன் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த முசிறி போலீசார் வழக்கு பதிந்து கருணாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த மாணவன் கருணாவின் உறவினர்கள் அவரது குடும்பத்திற்கு நிவாரண உதவி கேட்டு முசிறி கைகாட்டியில் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த முசிறி இன்ஸ்பெக்டர் செல்லத்துறை, சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் மற்றும் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் காரணமாக திருச்சி நாமக்கல் சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சுந்தரேசன்.